இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லவட்டுமாக. போன கிளாஸில் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசிக்காக இருந்த அட்ரஸிங் மோட் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ் ஒரு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது, ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராமில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். இப்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி எல்லாத்தையுமே முடிச்சோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவ் இமீடியேட் எம் 8-bit டேட்டா அப்படின்னு இருக்கு. 8-bit டேட்டா அல்லது டேட்டா 8. ஓகேவா? எப்படி வேணான்னு இருக்கு. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் போன கிளாஸில் நடத்துனீங்க கேட்டிங்கன்னா இந்த கிளாஸில் கொஞ்சம் எக்ஸஸாக நடத்தலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா? போன கிளாஸ் நான் அட்ரஸிங் மோட் பேஸ்டு நடத்தினேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த டேர்ம்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம நடத்த போகிறோம். அப்படின்னா மூவ் இமீடியேட் எம் 8-bit டேட்டா அப்படின்னா 8-bit டேட்டா கிடையாது, 8-bit அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அல்லது டேட்டா 8 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 8-bit அதாவது இந்த 8-bit டேட்டா அப்படிங்கிறது என்ன பண்ணும்? மூவ் ஆகும். 8-bit டேட்டா அப்படிங்கிறது என்ன பண்ணும்? எம்முக்கு என்ன ஆகும்? மூவ் ஆகும். சார் இந்த எம்முங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹச்எல் பேரை குறிக்கும், ஹச்எல் ரிஜிஸ்டர் பேரை குறிக்கும். ஓகேவா? சரி, சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பாருங்கள். இப்போது மூவ் இமீடியேட் எம் கமா மூவ் இமீடியேட் எம்ங்கிறது என்ன? ஹச்எல் பேரை வந்து இன்டர்டர் வந்து மென்ஷன் பண்ணுறது தான். ஓகேவா? 20H அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 20H அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டேட்டா என்ன பண்ணும்னா ஹச்எல் பேரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். எதில் ஸ்டோர் ஆகும்? ஹச்எல் பேரில் போய்ட்டு மூவ் ஆகும். ஜஸ்ட் என்ன நடக்குது? மூவ் நடக்குது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காப்பி. ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் என்ன? டேட்டா. அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மூவ் இமீடியட்லேயே வந்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்த எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். செகண்ட், மூவ் இமீடியேட் R, 8-bit டேட்டா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன சார் நடக்கும்? சேம் ஸ்டோரி. 8-bit டேட்டா என்ன பண்ணும்? ஆரில் மூவ் ஆகும். அவ்வளோதான். ஆர்னா என்ன? 8-bit ரெஜிஸ்டர். ஓகேவா? 8-bit ரெஜிஸ்டருங்கிறதா என்ன? ஆர். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது வந்து கேட்பாங்க. ஓகேவா? இங்கே வந்துட்டு வேர்டிங்ஸாக கேட்பாங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வில் லோட், அதாவது 20H அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது 20ங்கிறது ஹச்எல் பேரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8-bit டேட்டா வந்துட்டு ஆரில் வந்துட்டு என்ன ஆகுது? மூவ் ஆகுது, அல்லது லோட் ஆகுது. ஓகேவா? அல்லது ஸ்டோர் ஆகுது. யுவர் விஷ். ரைட்டா? சரி, ரைட். இப்போ பாருங்கள், மூவ் இமீடியேட் என்ன வைக்கலாம்? ஓகே, ஒரு டி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் எடுத்துக்கோங்களேன். டி ஒரு 40H வச்சுக்கலாம். இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40H அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, டைரெக்டாக இந்த டி ரெஜிஸ்டரில் போய்ட்டு என்ன ஆகும்? லோட் ஆகும். டி ரெஜிஸ்டரில் போய் என்ன ஆகும்? லோட் ஆகும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரைட்டு. மூவ் இமீடியேட் பார்த்தாச்சா? இப்போ அடுத்து என்ன மூவ் பார்க்கலாம். மூவ் RD, RS அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, RS RDயில் போய் என்ன செய்யும்? மூவ் ஆகும். ஓகேவா? இதை பற்றி நம்ம அட்ரஸிங் மோடில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போது RS என்ன செய்யுது? RDயில் அப்படியே மூவ் ஆகுது. இவ்வளோ தான் வந்து என்ன இந்த டேட்டாவுடைய கான்செப்ட். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்குமுலேட்டர் எடுத்துங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் மூவ் டி
டிங்கிற ரெஜிஸ்டர் எடுத்துக்கோங்க, டி கமா ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்டு ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 30H அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது 30H அப்படின்னா இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த அக்குமுலேட்டருடைய கண்டென்ட் எல்லாமே டியில் என்ன ஆகிடும், மூவ் ஆகிடும். டிங்கிறது என்ன, அது ஒரு ரிஜிஸ்டர். டி ரிஜிஸ்டர் பற்றி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ். அப்போது இந்த டி அப்படிங்கிறதுல என்ன இருக்கும், இப்போது 30H இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம படிக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரைட், வெயிட் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு மறுபடியும் வந்து என்ன செய்யலாம், இது தொடரலாம். இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இதில் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்துட்டு குழப்பமே வராமல் இருக்கும். ஓகேவா? ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மூவ். ஃபோர்த்தா? எஸ், ஃபோர்த் என்னன்னு பாருங்கள். மூவ் எம் கமா சோர்ஸ் ரிஜிஸ்டர் ஆர்எஸ். ஓகேவா? ஆர்எஸ்னா என்ன, சோர்ஸ் ரிஜிஸ்டர். ஆர்எஸ்னா என்ன, சோர்ஸ் ரிஜிஸ்டர். ப்ளீஸ் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது நான் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது ஆர்எஸ்ங்கிறது என்ன, சோர்ஸ் ரிஜிஸ்டர். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். ஓகேவா? திருப்பின்னு சொல்கிறேன், இது மறக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே டெஸ்ட் அதிகமாக எழுதி இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். மூவ் எம் கமா ஆர்எஸ்னா என்ன அர்த்தம், ஆர்எஸ் சோர்ஸ் ரிஜிஸ்டர் ஹச்எல் பேரில் போயிட்டு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங். ரைட்டா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஹச்எல் பேர் இருக்குது. ஹச்எல் பேர்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்துட்டு 16-bit அட்ரஸ், அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹச்எல் பெயர் எடுத்துக்கோங்க. ஹச்எல் பெயர் வந்துட்டு ஒரு 3020H அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஹச்எல் பெயர் டி வைக்கலாமா, பி வைக்கலாமா? ஓகே, பிஏ வச்சுக்கலாம். டி அல்லது பி, யுவர் விஷ். ஓகேவா? பி பார்த்தீங்கன்னா ஒரு 20H இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். பி என்னன்னு இருக்குது, 20H அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது மூ எம் கமா பி அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், பியுடைய கண்டென்ட் எல்லாமே ஹச்எல் பேர் சொல்லக்கூடிய எம்னா என்ன, ஹச்எல் பெயர். ஓகே, மெமரி லொக்கேஷன் அதில் போய் என்ன ஆகும், ஜஸ்ட்டு ஸ்டோர் ஆகும். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சால் போதுமானது, ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலே ஈஸியாகவே வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பி ரிஜிஸ்டர் உள்ள கண்டென்ட் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா ஹச்எல் பேரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி ஒன்றுன்னா பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து மூ ஒரு ஓகே, மூ ஆர்டி கமா ஹச்எல் பெயர் எடுத்துக்கங்க. மூ ஆர்டி கமா ஹச்எல் பெயர், அதாவது எம் தான். ஓகேவா? இங்கே என்ன சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எம் அதாவது ஹச்எல் பெயர் ஆர்டியில் போய் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். இந்த ஆர்டி என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஆர்டி அப்படிங்கிறது எதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இதை டிசிக்னேஷன் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சார் டிசிக்னேஷன் ரிஜிஸ்டர். ஓகேவா? டெஸ்டினேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஆர்னு மென்ஷன் பண்ணால் கூட ஓகே தான், கொஞ்சம் புரியுறதுக்காக வந்து டெஸ்டினேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெமரி ஹச்எல் பேரில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே ஆர்டிக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th. ரொம்ப எக்ஸாம்பிள் பார்க்க வேண்டாம், அடுத்தடுத்து போகலாம். ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டோர் அக்குமுலேட்டர் பற்றி பார்க்கலாம். அது என்ன சார் ஸ்டோர் அக்குமுலேட்டர், அதுக்கான இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஸ்டோர் அக்குமுலேட்டர். ஓகேவா? ஸ்டோர் அக்குமுலேட்டர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ADDR. ஓகேவா? ஸ்டோர் அக்குமுலேட்டர் அட்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்குமுலேட்டர் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அக்குமுலேட்டர் கண்டென்ட் என்ன செய்யும், அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் வந்து என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். அது என்ன சார் எனக்கு புரியலை சார் அப்படின்னீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது ஸ்டோர் அக்குமுலேட்டர் ஒரு 3400H அப்படி சொல்லி வச்சுக்கலாமே. இப்போது என்ன நடக்கும், இப்போ அதே மாதிரி இந்த அக்குமுலேட்டர் இருக்குல்ல, இந்த அக்குமுலேட்டர் வந்து ஒரு 20H அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா?
இங்கே என்ன நடக்கும், அக்குமுலேட்டர் வந்துட்டு அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இப்போது இந்த அக்குமுலேட்டர் கரண்ட் என்ன செய்யுது, இந்த அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக படிக்கலாம். பின்னாடி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, இப்போ நான் என்ன சொன்னாலும் என்ன கற்றுனாலும் உங்களுக்கு புரியாது. ப்ரோக்ராம் போடும்போது அதனுடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசு தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இது நான் ரெக்கார்டத்தில் எதுவுமே பண்ணல, எல்லாமே வந்து லைவாக நடத்துறது தான் ஃபுல்லாக. ஓகேவா, இதை நம்ம எடிட்டிங் பண்ண நமக்கு டைம் இல்லை, நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 7 லோட் அக்குமுலேட்டர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 16 பிட். ஓகேவா, ADDR அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும், அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் வந்து லோட் ஆகும். லோட் அக்குமுலேட்டர்னா என்ன மீனிங்கு, அட்ரஸில் உள்ள கண்டென்ட் அக்குமுலேட்டரில் போய் என்ன செய்யணும், லோட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஒரு 30 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது லோட் அக்குமுலேட்டர் ஒரு 4000 mAh வச்சுக்கலாம். 4000 mAh 4000 H. ஓகேவா, 4000 H இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 4000 H இங்கே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4000 H அப்படிங்கிறது இந்த அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் போய் என்ன செய்யும், லோட் ஆகும். ஓகேவா, எப்படி சார் லோட் ஆகும் கேட்டிங்கன்னா அதுக்கான லாஜிக் எல்லாத்த பற்றி நம்ம என்ன செய்யலாம், ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, ரைட் 8. ஓகே, ஸோ இப்போ ரைட் 8 பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோர் அக்குமுலேட்டர் லோட் அக்குமுலேட்டர் பற்றி படிச்சிட்டோமா. இப்போது இது வந்து 16 பிட் ரெஜிஸ்டர் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸ்டோர் அக்குமுலேட்டர் எக்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து எதுக்குன்னா 16 பிட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆர்பி நம்ம ஆர்பி பற்றி முன்னாடி சொல்லியிருக்கோம். 16 பிட் ஆர்பினா என்ன, 16 பிட் ரெஜிஸ்டர். ஆர்பிங்கிறது என்ன, 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா, ஸ்டோர் ஆர்பி. இங்கே என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு அக்குமுலேட்டர் கண்டென்ட் என்ன செய்யும், ஆர்பியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். 16 பிட் ரெஜிஸ்டரில் அக்குமுலேட்டர் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த கான்செப்ட் பேர் தான் என்ன, ஸ்டோர் அக்குமுலேட்டர் ஆர்பி எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த எக்ஸ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா 16 பிட்டை குறிக்கும். ஓகேவா, 16 பிட்டை போடுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா, சும்மா நம்ம டீப்பாலாம் போல் சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்குறோம். ஸ்டோர் அக்குமுலேட்டர் எக்ஸ் என்ன எடுக்கலாம், டி எடுத்துக்கலாமே. ஓகேவா, டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது இங்கே வந்துட்டு டிஇ கொடுத்துருக்காங்க. டிஇ என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஹச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்து ஒரு 40 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 40 ஹச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட் அதாவது இங்கே வந்து டி தானே சார் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் டி எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசஸர் பார்த்துருக்கோமா. அதில் நம்ம என்ன பார்த்தோம், டி அப்படிங்கிறது 8 பிட் ரெஜிஸ்டர்னா இ அப்படிங்கிறது என்ன வரும், 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா, டி தனியாக இருந்தால் 8 பிட்டு, இ தனியாக இருந்தால் 8 பிட்டு, ரெண்டையுமே சேர்த்தோன்னா அது என்ன 16 பிட்டு. இங்கே என்ன சார் இருக்குது, எக்ஸ் அப்படிங்கிறது 16 பிட்டை குறிக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன சார் நடக்கும், ஜஸ்ட் இந்த டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஜிஸ்டர் பேரில் வந்துட்டு இந்த அக்குமுலேட்டர் கண்டென்ட் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகேவா, மெயின் கான்செப்ட் என்ன, அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஸ்டோர் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேவா, ரைட், ஓயாமல் அடிச்சுட்டு இருக்க வேண்டாம், ஒரு சுருக்கிடலாம். ஓகேவா, ரைட்டு, எரிச்சலாக இருக்குது. ஓகே ஃபைன், ஒரு ஓரம் மாற்றிக்க வச்சிடலாம். ரைட், இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். கான்செப்டுக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஓகே, 9th பாருங்கள். இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோட் அக்குமுலேட்டர். எனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, சில விஷயம் எதையுமே விடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ லோட் அக்குமுலேட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி தானே வரணும், ஏன்னா அது வந்து என்ன 16 பிட் டேட்டாக்கு. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை நம்ம லோட் பண்ணணும். அக்குமுலேட்டர் கண்டென்ட்டு அதை நம்ம என்ன செய்யணும், லோட் பண்ணணும். எதை லோட் பண்ணணும், ஆர்பின்னு சொல்லக்கூடிய 16 பிட் ரெஜிஸ்டரை லோட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இது எப்படி விதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இது மாதிரி தான் இருக்கும். எல்டி
ஏஎக்ஸு பி வச்சுக்கோமா, பி வச்சுக்கலாமா. போன வாட்டி டி போட்டாச்சுல்ல, அந்த வாட்டி நம்ம என்ன செய்யலாம், பி அப்படிங்கிற மாதிரி போடலாம். இப்போது பி அப்படிங்கிறது பி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்டிஏஎக்ஸ் பி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் பி, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் சாரி இந்த டைரக்ஷன் நாட், இது வந்து பை டைரக்ஷன் கிடையாது, யூனிட் டைரக்ஷன் தான். ஓகேவா. அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் பிஇ அப்படிங்கிற சாரி பிசியா பிஇன்ட்டேன் பிசி அப்படிங்கிற இந்த ரெஜிஸ்டர் என்ன செய்யும் அப்படின்னா லோட் ஆகும். என்ன ஆகும், லோட் ஆகும். ஓகேவா. இப்போ சப்போஸ் அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்துட்டு ஒரு 30H கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த பிசி அப்படிங்கிறது ஒரு 1030 அல்லது 1040 அப்படின்னு வச்சுப்போம். சும்மா நான் வாய்க்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன சார் நடக்கும் கேட்டிங்கன்னா இது வந்துட்டு அப்படியே இதில் போயிட்டு என்ன ஆகும், லோட் ஆகும். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அவசியமான ஒரு கான்செப்ட் இது. அப்புறம் லோட் இமீடியட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். 10 ஓகேவா, 10 லோட் இமீடியட். நான் நடத்துகிற எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. லோட் இமீடியட் ஃபார் 16 பிட் அப்படின்னு என்ன வரும், லோட் இமீடியட் 16. ஓகேவா. ஆர்பி லோட் இமீடியட் ஆர்பி கமா இது வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட் டேட்டா தானே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஆர்பி 16 பிட் டேட்டா. ஓகேவா. 16 பிட் டேட்டா, 16 பிட் டேட்டா அல்லது 16 பிட் மட்டும் போட்டாலே போதுமானது. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16 பிட் அப்படிங்கிறது என்ன நடக்கணும், ஆர்பியில் போயிட்டு லோட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். 16 பிட் டேட்டா அப்படிங்கிறது ஆர்பியில் என்ன நடக்கணும், லோட் ஆகணும்னு அர்த்தம். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு LXI டிங்கிற ரெஜிஸ்டர் இருக்குது கமா 16 பிட் டேட்டா நம்ம எடுக்கலாம் ஒரு 2000H எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டிங்கிறது என்ன கிடையாது, டி கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு 16 பிட் அட்ரஸை மென்ஷன் பண்ணுற எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அப்போ டிங்கிறது என்ன சார் வரும், டிஇ அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர், 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகேவா. 16 பிட் ரெஜிஸ்டர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. கொஞ்சம் போர்டாக இருந்தால் ரொம்ப எமோஷனாக இருப்பேன். ஓகே. இப்போ கொஞ்சம் கம்மியான எமோஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு தெரியல, அது முதல்ல இருந்து அந்த பழக்கம் இருக்குது நமக்கு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிஇயில் உள்ள இந்த ரெஜிஸ்டர் சாரி இந்த 16 பிட் டேட்டா இருக்கா 2000H அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16 பிட் டேட்டா இருக்கா, இது டிஇ ரிஜிஸ்டர் பேரில் போயிட்டு என்ன செய்யும், டிஇ அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பேரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும், லோட் ஆகும், ரெஜிஸ்டர் பேரில் லோட் ஆகும். ஓகேவா. ஸோ டிங்கிற ரெஜிஸ்டர் பேரில் என்ன செய்யும், லோட் ஆகும். ஸோ லோட் இமீடியட் இதுவும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி தான் ஆகுது. இதில் ஒரு பெருசாக ஒரு கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா. எல்லாமே என்ன நடக்குது, ஜஸ்ட் போய் லோட் ஆகுது, அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. ஓகே. வேறு நமக்கு என்ன பண்ண முடியும் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஹெச்எல் பெயர் அதெல்லாம் கூட இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இருக்குது, இல்லை நிறைய இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு ஓரமாத்திக்கு வச்சிடலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே. அப்படியே நம்ம நடத்தணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போது 11வது பார்க்கலாமா. 11வது நிறைய இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, நான் சொல்கிறது மட்டும் தான் கிடையாது, அதுக்கு மேலே இருக்குது. ஸோ நான் நடத்தினா நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கனாலே வந்துட்டு மோர் தென் எனஃப் தான். ஓகேவா. இப்போது ஸ்டோர் ஹெச்எல் பெயர் SHLD அப்படிங்கிற மாதிரி வரும் ஸ்டோர். இது ADDR அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹெச்எல் பேருடைய எல் அப்படிங்கிறது லோட் ஆகும், சாரி ஸ்டோர் ஆகும், லோட் இல்லை ஸ்டோர் ஆகும். எதில் சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல் அப்படிங்கிறது அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும், இந்த கொடுக்கப்பட்ட அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். ஹச் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா அட்ரஸ் ப்ளஸ் 1ல் போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா. இது கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேவா. ரைட். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் இது கொஞ்சம் கவனமாக கவனிங்க, இல்லைன்னா குழம்பிடுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஹச்எல் பெயர் இருக்குது. ஓகேவா. ஹச்ங்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 50H வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி எல் அப்படிங்கிற ஒரு பேர். ஓகேவா. தனித்தனியாக எடுத்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம், 8 பிட் அப்படின்னு சொல்லலாம். எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40H இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன இருக்குது கமெண்டு SHL அப்புறம் D அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஹச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல் அப்படிங்கிற ரிஜிஸ்டர் என்ன பண்ணும் 2000 அப்படி சொல்லக்கூடிய 2000 ஹச்சில் போய் என்ன ஆகும் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த ஹச் அப்படிங்கிற இந்த ரிஜிஸ்டர் பேர் ரிஜிஸ்டர் ஓகேவா 8 பிட் ரிஜிஸ்டர் 2001 போய் என்ன செய்யும் ஸ்டோர் ஆகும். 2001 போய் என்ன செய்யும் ஸ்டோர் ஆகும். ரொம்ப முக்கியங்க இது மறந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா ரைட். இப்போ அடுத்து என்ன இருக்குது 12வது பார்த்தீங்கன்னா எல் லோட் ஹச்எல் பெயர் ஓகேவா LHLD ADDR இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்ரஸ் ADDR அப்படிங்கிறது எல்ல போயிட்டு எல்லுங்கிற ரிஜிஸ்டர் என்ன செய்யும் அப்படின்னா லோட் ஆகும். அதே மாதிரி ADDR போன வாட்டி சொன்ன பார்த்தீங்களா அதோட அப்படியே வந்து மாற்றி சொல்ல வேண்டியதான் கன்வர்ஸ். ஓகே இது என்ன ஒன்றும் மாறுது. ஓகே என் வாய்ஸ் பிரேக் ஆகாமல் தான் சரிதான். ஓகே ஹச்சில் போய் என்ன செய்யுது அப்படின்னா லோட் ஆகுது. இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இப்போது போன எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்களேன். போன எக்ஸாம்பிளே நான் என்ன செய்கிறேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் LHLD அதே 2000 எடுத்துக்கலாம். எதுக்கு பல மூளையை போட்டு கசக்கிட்டு. ஸோ இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 2000 அப்படிங்கிறது எல் அப்படிங்கிற ரிஜிஸ்டரில் போய் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். எதில் ஸ்டோர் ஆகும் எல்லுங்கிறத போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி 2001 அப்படிங்கிறது ஹச்சில் போயிட்டு என்ன செய்யும் ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ எல் அப்படிங்கிறது எதில் ஸ்டோர் ஆகுது ஹச் அப்படிங்கிறது எதில் ஸ்டோர் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிச்சா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோர்னால் என்ன லோட் ஆகுது. ஓகேவா அதுவும் தப்பாக போயிடும். ஸோ லோட் ஆகுது. ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று பார்க்கலாம். அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அரித்மெட்டிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இன்னைக்குள்ளே நிறைய முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு ஐயோ இதுக்கு மேலே இது பண்ண முடியாது போல் இருக்குது. ரைட் நமக்கு அவ்வளோதான் ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபுல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஓகே ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரைட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நான் நிறையா வந்துட்டு ஜூம் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிலாம் ஜூம் பண்ண முடியாது போல் இருக்குது. ஓகே இப்போது பக்காவாக இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுடைய ஏரியா போல் இருக்குது. இதுவே ரொம்ப அதிகம்தான். ஓகே ஃபைன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் 13வது என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இந்த ஒரு கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. என்னத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நாம் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு பிசி ஈக்குவல் டு ஒரு 3010 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் பிசி. அப்புறமா ஹச்எல் பேர் எடுத்துக்கலாம். ஹச்எல் ரிஜிஸ்டர் பேரில் ஒரு 4050 ஹச் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த எக்ஸ்சேஞ்சுங்கிற கமாண்ட் வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப் கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் இருக்கக்கூடிய இந்த ஆப் கோடு இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எல் இருக்கா இந்த எல் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இந்த சிக்கு. இந்த ஹச் இருக்கா இது என்ன செய்யும் பிக்கு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே எல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஹச்சாக இருக்கும். ஹச் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா 30 ஹச்சாக இருக்கும். புரியுதா. இந்த எல் வந்துட்டு 10 இருக்கும், ஹச் வந்துட்டு 30 இருக்கும். அதே மாதிரி சிங்கிறது 50 இருக்கும், பி அப்படிங்கிறது 40 இருக்கும். இவ்வளோதான். ஸோ இந்த 13 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னுடைய வே ஆஃப் டீச்சிங். ஓகேவா. இதெல்லாமே நான் பண்ணிட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யாது அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்
டு நாட் அஃபெக்ட் அல்லது நெவர், ஓகேவா, நெவர் அஃபெக்ட், டு நாட் அஃபெக்ட் தி ஃப்ளாக்ஸ், ஓகேவா. ஃப்ளாக்ஸை எதையுமே என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. அது என்ன சார் ஃப்ளாக்ஸ் கேட்டிங்கன்னா, சைன் ஃப்ளாக், ஜீரோ ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக், அப்புறம் ஆக்சுவலி கேரி ஃப்ளாக் படித்த ஞாபகம் இருக்கா? அந்த ஃப்ளாக்ஸ் எதையுமே என்ன செய்யாது, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது, ஓகேவா. சார் இவ்வளோ படிக்கணுமா சார், மனப்பாடம் பண்ணணுமா சார் கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். நான் என்ன சொல்கிறேன், இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. இப்போது எல்டிஏ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை என்ன செய்யாதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூஸ்லெஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த 13ஐயும் மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்ன நம்ம சார் நடத்திருக்காரு, நம்ம பிரதர் என்ன நடத்திருக்காரு, ஃப்ரெண்ட் என்ன நடத்திருக்காருன்னு பாருங்கள். மூவ் இமீடியட்னா MVI, மூனா MOV, எக்ஸ்சேஞ்சுனா XGHG, அப்புறம் வந்துட்டு SHLDனா என்னன்னு தெரியணும், LHLDனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு நடத்திருக்காரு சார். இப்போ எக்ஸாம்பிள்லாம் வச்சு நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுதான் முறையே தவிர என்ன செய்யக்கூடாது, நான் எழுதி போட்ட எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மனப்பாடம் பண்ண என்ன சார் மனப்பாடம் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, MVIங்கிறது மூவ் இமீடியட்டுங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவை கிடையாது. அது நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நான் எழுதி போட்ட அந்த 13ஐயும் நீங்கள் எழுதுங்க, ஓகேவா. என்னென்ன ஆப்ரேஷனாக நடக்குது அப்படிங்கிறத எழுதி பாருங்கள், ஓகேவா. அதை வந்து என்னன்னே புரியாமல் படிச்சிங்கன்னா என்ன ஆகிடும், டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அடுத்து ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராமில் இருந்து தான் கொஸ்டின் வரும், ஓகேவா. மெமரி மேப்பிங் அது இது அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஈஸி. அதில் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ப்ரோக்ராம்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. கேட் 2020 பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஓகேவா. இப்போ நம்ம உள்ளே தான் போயிருக்கோம், நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. சார் இவ்வளோ படிக்கணுமா சார், நிறைய இருக்க சார்லாம் நினைக்காதீங்க. என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் எளிமையாக்கி காட்டுறேன். என் கூட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் படித்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமும் ரொம்ப ஈஸி. ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா. ஸோ ப்ரோக்ராம் நீங்கள் என்ன செய்ய முடியும், தாராளமாக போட முடியும். நான் சொல்கிற இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், அரித்மெட்டிக் பற்றி பார்க்கலாம்.